வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம மிட்ஸ்கி எங்கே ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. ஸோ எஸ், நம்ம பொருட்டோவில் வந்து நம்ம மிட்ஸ்கிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரோச்சிமாரோட க்ளோன் சன் எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நம்ம மிட்ஸ்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் இவர் வந்து நம்ம சக்குராக்கு வந்து எய்த்தாப்லேயே வந்து ட்ராஷ்ன்னு சொல்லியிருப்பார். லைக் லிட்ரலி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம மிஷ்கி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கூட. பிகாஸ் இவர்கிட்ட வந்து நம்ம ஸ்னேக் ஸ்டேஜ் மூணு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரோச்சிமாரோட எல்லா பவர்ஸுமே வந்து அவருக்கு டிஎன்ஏலேயே வந்து இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் கூட பார்த்துக்கலாம் அவர் எந்தளவுக்கு பவர்ஃபுல்ட்டு. அண்ட் இப்படி இருக்கும்போது பொருட்டோ டைம் ஸ்கிப் அப்போ இந்த கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியாது. எஸ், இந்த கேரக்டர் வந்து இனிமேல் நம்ம டைம் ஸ்கிப்புக்குள்ளே வரல நம்ம மன்கால. அண்ட் எங்கே இருக்காரு அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிட்ஸ்கி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரோச்சிமாவோட சன் நான் முன்னாடி சொன்னல. ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்து நம்ம ஸ்னேக் ஸ்டேஜ் மூணு வந்து இருக்குது. அண்ட் சின்ன வயசுலேருந்து வந்து இவருக்கு இருக்கும். ஸோ இது வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நம்ம காபுட்டோட ஒரு கொஞ்சம் டிஎன்ஏ அண்ட் நம்ம ஒரோச்சிமாரோட டிஎன்ஏ எடுத்து வந்து அவங்க உருவாக்கப்பட்டவர் தான் இவர். ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இல்லை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் மாதிரி வந்து அவருக்கு வந்து நம்ம சேஜ் மோடு வந்து அப்படியே இன்ஸ்டால் ஆகி வந்துட்டு இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு ரெடிமேட் பண்ண ஒரு க்ளோன் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பாவுமே ஒரோச்சிமாரோ தான், அம்மாவுமே வந்து ஒரோச்சிமாரு தான். தலைவன் வந்து முன்னாடி ஒரு வில்லனாக இருந்தாங்க. ஸோ தலைவனை கூப்பிட்டு வந்து பேரண்டிங் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மிட்ஸ்கி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் நருட்டோட கேரக்டர்ஸ். அண்ட் எப்படி நம்ம சாஸ்கே நருட்டோ நம்ம சக்குரா மாதிரியோ அதே மாதிரி வந்து நம்ம மிட்ஸ்கி சாரதா நம்ம பொருட்டோ. ஸோ இந்த மூணு பேர் தான் வந்து நம்ம நியூ டீம்ஸ் அவன் கூட பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கேரக்டர் வந்து நம்ம பொருட்டோக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைமில் எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா ஈஸ் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்ட் இல்லை வந்து நம்ம ஃபேன் சேயிங் சொல்லுவாங்கள்ல, இல்லை ஃபேன் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ரீசெண்டாக கேம் அக்ராஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிட்ஸ்கி வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மூனில் இருக்காருன்னு சொன்னாங்க. அண்ட் அவர் ஏன்டா மூனுக்கு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட மிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டொனேரியை வந்து மீட் பண்ணணும். ஸோ நம்ம மிட்ஸ்கி ஏன் நம்ம டொனேரியை மீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம மிட்ஸ்கியோட லெவலில் பார்த்து நம்ம டொனேரி மாதிரியே இருக்காரு, ஸோ இவருக்கு டொனேரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரோச்சிமாவோட பையன்தான். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம டொனேரி வந்து ஏன் இவர் மீட் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா மெயினான ஒரு ரீசன் லைக் டொனேரியோட பவர் வந்து கண்டிப்பாக நம்ம எர்த்துக்கு வந்து தேவைப்படும். அண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நம்ம டென்சிகான் என்னன்னா பியாக்கானே இல்லைனாலுமே லைக் அவரோட ஒரு நாலேஜ் ஆஃப் த பியாக்கான் டென்சிகான் இந்த மாதிரி வந்து ஒரு விஷுவல் பவர்ஸ் ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம எர்த்துக்கு வந்து தேவை. ஆனால் இந்த எர்த்தோட பவர்ஸ் வந்து தேவைன்னு நான் சொல்லும் போது எஸ், ஐ எம் லிட்டரலி சேயிங் லைக் இது யாருக்குன்னு தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருட்டோக்கு தான். எஸ், நம்ம பொருட்டோ வந்து நம்ம ஜோகன் பவர் இருந்தாலுமே அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன, இல்லை நம்ம பியாக்கான்னா என்ன, நம்ம டென்சிகான்னா என்னன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அந்த அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மோஸ்ட்லி நம்ம டொனேரி வந்து நம்ம அவரால் மட்டும் டீச் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். எஸ், நம்ம காகியாக இருக்காங்க, பட் நம்ம டொனேரி லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நருட்டோ நம்ம கடைசியில் நம்ம டொனேரி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. என்ன தான் நம்ம கடைசி நருட்டோ படத்தில் அவர் வில்லனாக பார்த்தாலுமே லைக் அதுக்கப்புறம் நம்ம டொனேரி நம்ம நருட்டோ ஃப்ரெண்ட் ஆக்கியிருப்பார், எப்படி நம்ம டாக் நோ ஜுட்ஸு போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டொனேரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். எஸ், ஹீஸில் லைக் டேரன் டிசெண்டட் ஆஃப் ஓட்சுட்ஸ்கி. ஆனால் அவர் மூணில் இருக்கிறனால வந்து அவர் வந்து கரப்ட் ஆகலை. ஐ மீன் கரப்ட் ஆகலை மீன்ஸ் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஹகரோமோ சைட்லேருந்து வந்தவங்க நம்ம அஷுராவா நம்ம இந்திராவா பிரியும் போது லைக் அவங்களுக்கு வந்து மோர் ஹியூமன் லைக் ஃபீச்சர்ஸ் கிடச்சிச்சு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஓட்சுட்ஸ்கி நம்ம ஹியூமன்ஸ் இந்த ரெண்டு பேரில் வந்து யார் ப்ரைம் ஸ்பீசிஸ் நம்ம ஓட்சுட்ஸ்கி தான். ஸோ அவங்களுக்கு வந்து எதில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஒரு கான்செப்ட் ஐ மீன் நம்ம யார் வந்து நம்ம ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த கான்செப்ட் போகும். ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்லி அந்த குழந்தை வந்து நம்ம ஓட்சுட்ஸ்கி மாதிரி தான் வந்து இருக்கும். பட் போக போக வந்து அவங்க டிஎன்ஏ குறைய ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் மாதிரி மாற ஆரம்பித்தாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஹகரோமோ வந்து ஒரு ஐ மீன் வந்து ஒரு ஹியூமனை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்திரா அஷுரா வந்து பிறப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஹியூமன் மாதிரி தான் பார்க்க இருப்பாங்க. பட் நம்ம காகியா நம்ம என்ன தான் ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாலுமே அவங்க நம்ம ஹமுராவும் நம்ம ஹகுரமும் நம்ம ஓட்சுட்ஸ்கியோட ஒரு ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம டொனேரியுமே நம்ம ஹமுரா தன்னோட பியூர் பிளட் லைன் மெயின்டைன் பண்ணனால என்ன தான் நம்ம ஹியூகா அவங்களோட ஒரு கசின்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸாக சொன்னாலுமே ஹியூகாஸ் நம்ம ஹியூமன்ஸ் கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிக்சடு பிளட் கிடச்சிருக்கும். பட் அவங்க பியூர் பிளட் ஃபார்ம் பண்ணனால அவங்க நம்ம ஓட்சுட்ஸ்கி கூடயே ஒரு பவரில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது நம்ம டொனேரி நம்ம நருட்டோ அளவுக்கு பவர்ஃபுல்லாக
வந்திருப்பார் நம்ம லாஸ்ட் மூவியில். ஸோ இவருக்கு வந்து நம்ம டென்சேகான் பற்றி தெரியும், நம்ம பியாக்கான் பற்றி தெரியும், நம்ம சீக்ரெட்ஸ் ஆஃப் நம்ம ஓட்சுட்சுகி கூட தெரிய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம ஹமோரா வந்து நம்ம மூணில் இருந்ததுக்கான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்சுட்சுகி பற்றி வந்து அவருக்கு ஒரு சர்விலன்ஸ் மாதிரி தான் கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு அவுட் போஸ்ட் வந்து நம்ம மூணில் கட்டினதுக்கான ரீசனே நம்ம எர்த்தில் வந்து நம்ம யாராவது அட்டாக் பண்ண வராங்கன்னா மூணில் ஃபஸ்ட்டு அவங்க வரட்டும். ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசனே. பட் அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்னல் வார், இந்த ஒரு சிவில் வார்லாம் வந்து நம்ம ஹமோரா கிளானே வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்ம டொனேரி வந்து கண்டிப்பாக திருப்பி வரணும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மிட்ஸ்கி அனுப்பியிருக்கதா சொல்லியிருப்பாங்க. ஸோ மிட்ஸ்கி எதுக்காக இதுக்கு போகணும்? ஸோ மிட்ஸ்கி வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் கேரக்டரில். ஸோ அவர் கண்டிப்பாக இப்போ இருந்தால் நம்ம போருட்டோ நம்ம க்ளோன்ஸ் கூட ஃபைட் பண்ணலாம், இல்லை நம்ம கோட் கூட ஃபைட் பண்ணலாம்ல. ஸோ ஏன் அவர் அங்கே அனுப்புனாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு ரீசன், நம்ம போருட்டோ ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இப்போதைக்கு அவர் தான் நம்ம நருட்டோலே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக இருப்பார். பட் அவர் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இல்லை நம்ம ஓட்சுட்சுகி லெவலில் நம்ம இந்த ஒரு டிவைன் ட்ரீயோட க்ளோன்ஸ் வந்து ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணணும்னு நினச்சாருன்னா அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, நம்ம ஜோகனை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுறது. நம்ம ஜோகனை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அவரால் இந்த ஃபுல்லான ஓட்சுட்சுகி டிஃபீட் பண்ண முடியும். ஜோகன் நம்ம ஓட்சுட்சுகி கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூமன் கிடச்சிருக்கு. அந்த ஹியூமன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் எந்தளவுக்கு பக்காவாக யூஸ் பண்ணுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். அதுவுமே நம்ம பொருட்டோ என்ன தான் நம்ம ஒரு கோல்டான ஒரு கேரக்டராக மாறினாலுமே, இல்லை ஒரு ஃபுல் ஓட்சுட்சுகியாக இருந்தாலுமே, இல்லை நம்ம மொமோஷியை நம்ம உடம்புக்குள்ளே வச்சுருந்தாலுமே, ஸோ கர்மா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் இஸ் பிளட் இஸ் லைக் ஹாஃப் உஸ்மாக்கி, ஹாஃப் யூகா. ஸோ இந்த மாதிரி 2 மிகப்பெரிய கிளான்ஸோட ஒரு பிளட் இருக்குது. ஈவன் நம்ம செஞ்சு நம்ம அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். லைக் லிட்ரலி செஞ்சூஸ் அண்ட் உசுமாக்கிஸ் ஆர் ஸோ மச் ரிலேட்டட். அப்படி இருக்கும்போது இந்த 2 கிளானோட பிளட்மே இந்த 3 கிளானோட பிரைமரி கிளான்ஸோட பிளட் இருக்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஹெரிட்டேஜ் நான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைன்லேருந்து வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோகன் எப்படியாவது மாஸ்டர் பண்ணோம். ஜோகன் எதோட ஒரு அல்டிமேட் ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷரிங்கான் நம்ம இந்த பியாக்கான் கம்பேர் பண்ணோமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷரிங்கானில் நம்ம 1 டோமேஸ் இல்லை சிங்கிள் டோமே, அதுக்கப்புறம் நம்ம 3 டோமே பேட்டர்ன் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஷரிங்கான் இல்லைன்னா நம்ம மாங்கிக்யூ ஷரிங்கான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எட்டர்னல் மாங்கிக்யூ ஷரிங்கான். ஸோ அதுக்கப்புறம் அது எவால்வ் ஆகிறது நம்ம ரெனேகானாக மாறும். இதே மாதிரி நம்ம பியாக்கான் வந்திங்கன்னா நம்ம பியாக்கான் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பியாக்கான்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டென்சேகான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோகன். ஸோ நம்ம டென்சேகானுக்கு அப்புறம் நம்ம ஜோகனுக்கு வரனால ஸோ நம்ம டென்சேகான் பற்றி தெரிஞ்சவங்க இல்லை நம்ம டென்சேகான் அளவுக்கு போனவங்க பற்றினா நமக்கு நம்ம ஜோகன் பற்றி தெரிய சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் நம்ம டொனேரிக்கு தெரியுமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் இஃப் டென்சேகான் பற்றி அவருக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் நம்ம டென்சேகானை வச்சு நம்ம போருட்டோ எப்படி நம்ம ஜோகன் கற்றுக்கிறதுல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பாக ஒரு லேர்ன் அது பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ப்ராசஸ் மூலயமா நம்ம டொனேரி கிட்ட நம்ம மிட்ஸ்கி ஹெல்ப் கேட்கறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் அவர் 3ல் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நம்ம மிட்ஸ்கி அனுப்பியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, லைக் அவரால் 3 சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். லைக் அவர் எப்படி நம்ம ஒரோச்சிமாரு அந்த அளவுக்கு ஒரு க்ளோனை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணாருன்னு தெரியல. பட் லிட்ரலி அவர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்னால, அதே மாதிரி ஸ்னேக் ஸ்டேஜ் மோட் இருக்கிறதுனால அவராலுமே நம்ம ஒரு லிட்ரலி டொனேரி அவர் ஒரு எனிமியாக நினச்சி ஃபைட் பண்ணால் கூட மேபி அவரால் நம்ம டொனேரி கூட ஃபைட் பண்ண முடியும். வேறு யாரையுமே அனுப்பியிருந்தால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணக்கூட முடிஞ்சிருக்காது. அவர் நம்ம இந்த ஒரு விஷயத்தை முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. சின்ன சீனில் டைம் ஸ்கிப் சீனை முன்னாடியே காமிச்சிருப்பாங்க நம்ம யங் போருட்டோவில். ஸோ ஐ வில் ப்ரொடக்ட் போருட்டோன்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் நம்ம மிட்ஸ்கியோட கேரக்டர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாலுமே லைக் அவர் மோஸ்ட்லி நம்ம போருட்டோ ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைப்பார். லைக் போருட்டோக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்டு கூட சொல்ல முடியாது, சின்ன ஒரு கார்டியன் மாதிரி கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மிட்ஸ்கி நம்ம போருட்டோ ப்ரொடக்ட் பண்ண நினைப்பார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம மிட்ஸ்கிட்ட இப்பயும் இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவர் நம்ம டொனேரியை தான் திருப்பி கூப்பிட்டு வர போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஃபேன் பிளாட் தான் சொல்லுது. பட் நம்ம கிஷிமோட்டோ என்ன ஒரு ஐடியா வச்சுருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை அவர் எப்படி கொண்டு வர போகிறான்னு சொல்லி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ இஸ் லைக்
எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மிட்ஸ்கி வந்து மேபி நம்ம பொருட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது டொனேரியை கூப்பிட்டு வந்தோம்னா மேபி வந்து நம்ம ஜோகன் பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் நம்ம ஜோகன் வந்து அந்த எவ்வளோ சீக்கிரம் நம்ம பொருட்டோ அவேக்கன் பண்ணுறாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஸ்டோரி வந்து சீக்கிரமாக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நிறைய பொருட்டோ கண்ணன் பார்க்க ஸோ நீங்கள் வந்து நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல்லுக்கான மறக்காம ஆன் போட்டுங்க. அது ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.